தலைவர்களின் பிறந்த நாள் நினைவு நாளில் கூட விஜய் பணியூர் அலுவலகத்திலேயே மரியாதை செலுத்தி வருகிறார். களத்திற்கு வராமல் ஒர்க் ஃப்ரம் அரசியல் செய்து வருவதாக அரசியல் தலைவர்கள் பலரும் விமர்சனங்களை முன்வைத்தனர். ஒர்க் ஃப்ரம் அரசியலை விட்டுவிட்டு விஜய் களத்திற்கு வர வேண்டும் என்று பலரும் கூவி கூவி அழைத்தனர். இதனையடுத்து தாவேக தலைவர் விஜய் 100 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக அறிவித்தார். 2025 செப்டம்பர் 13 திருச்சியிலிருந்து விஜய் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். திருச்சியை தொடர்ந்து அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் அவர் பரப்புரையை மேற்கொண்டார். இந்த பரப்புரை கூட்டங்களில் தாவேகா தொண்டர்கள், ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் 41 பேர் இருந்தனர். ஆனால் கரூர் விஷயத்தில் தாவேகா தலைமையோ அல்லது 2ஆம் கட்ட தலைவர்களோ எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. சம்பவ இடத்திலும் இல்லை. வழக்குக்கு பயந்து சில தலைவர்கள் தலைமறைவாகிவிட்டனர். இதற்கிடையில் கரூர் மக்கள் இவர் மீது செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க. ஆனால் அதையும் தாவேகா கேன்சல் செய்துவிட்டு தற்போது சென்னையிலேயே அவர்களை வரவழைத்து சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் சென்னையிலே வரப்போறாங்கன்னு தான் இந்த பற்றின நியூஸு. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.